நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இருமுனை கத்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அமெரிக்க கவர்மெண்ட்டை ஒரு பெரிய பூட்டிட்டார். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்க கவர்மெண்ட்டோட ஷட்டவுன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் அமெரிக்காவில் இருக்கிற ஃபெடரல் ஊழியர்கள் அவங்களுக்குலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ட்ரம்ப்போட பெரிய லே ஆஃப் பிளான், அதாவது வேலையை விட்டு நிறைய பேரை வந்து பெரிய அளவில் தூக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றின விஷயம். அடுத்தது, இந்த ஷட்டவுனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரி விளைவுகள்லாம் வந்து வரும் அப்படின்றதையும் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கவர்மெண்ட்டை ஷட் டவுன் பண்ணதுக்கான பின்னணியை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா செனட்டில் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு 53 சீட்டு தான் இருக்குது. அங்கே வந்து 2 கட்சி இருக்குது. ஒன்று ரிப்பப்ளிக், இன்னொன்று வந்து டெமோக்ராட்ஸ். இப்போது இந்த ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 சீட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பெண்டிங் பில், அதாவது எந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணனாலும் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து 60 ஓட்டுனாச்சும் தேவைப்படுது. டெமோக்ராட்ஸ் சப்போர்ட் பண்ணாததுனால, இந்த ஃபண்டிங் பில்லுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாததுனால ஃபண்டு கிடைக்காம கவர்மெண்ட்டை வந்துட்டு இவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப்போட மிரட்டல். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஷட் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா, வாஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து வேலையை விட்டு நான் நீக்க போயிடுவேன், அதாவது மாஸ் லே ஆஃப் வந்து நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அனலிஸ்ட் கருத்து அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எரிக் ஹாம்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஆரம்பத்தில் டெமோக்ராட்ஸ் பீப்புளை பயமுறுத்துறதுக்காக இந்த டூலை வந்துட்டு ட்ரம்ப் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு அப்படின்றது இவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போது ஷட் டவுன் நடந்ததால் இந்த லே ஆஃபை நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட கோல் அண்ட் இந்த டாஜி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் ட்ரம்ப்போட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை வந்து பார்த்தா ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு நினைக்கிறது தான். இந்த ஷட் டவுனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வேண்டாத ஊழியர்களை நீக்கலான்னு பார்க்குறாரு. டாஜி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ட்ரம்ப் பதவி ஏற்றதுல இருந்து டாஜி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு காஸ்ட் கட்டிங் இனிஷியேட்டிவ் வந்துட்டு அவர் எடுத்திருக்காரு. இதில் இந்த ஒரு காஸ்ட் கட்டிங் இனிஷியேட்டிவ் மூலியமாக ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஃபெடரல் ஊழியர்களை வந்து அவர் வேலை நீக்கம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. போன வாரம் வெள்ளை மாளிகை வந்துட்டு ஒரு மெமோவை வந்து அனுப்பியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷட் டவுன் நடந்தால் மாஸ் ஃபயரிங் வந்து இருக்கும், அதனால் இந்த ஏஜென்சிகள், அதாவது மாஸ் ஃபயரிங்கான ஏஜென்சிகள் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கும் வந்து ஒயிட் ஹவுஸ் கொடுத்துருக்கு. இதுக்கிடையில் வெயின் கார்டன் அப்படின்றது ஒரு கருத்து தெரிவிச்சுக்காரு. இந்த மாதிரி ஜாப் கட்ஸ் பண்ணிவிட்டு ஐயோ இவங்க நமக்கு திருப்பியும் வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டு மறுபடியும் வந்து நிறைய பேரை வேலைக்கு எடுத்துன ஹிஸ்ட்ரி எல்லாமே அமெரிக்காவில் நடந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். சரி, இதனால் மக்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ஊழியர்களுக்கு சம்பளம் வராது, கான்ட்ராக்டர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைவர் வந்து கிறிஸ்டி நோயம் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 லட்சத்துக்கும் அதிகமான செக்யூரிட்டி ஆஃபீஸர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இல்லாத வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமாக 1.5 லட்சத்துக்கும் அதிகமான அதிகாரிகள் மற்றும் 50,000த்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் சம்பளம் இல்லாமல் நாட்டை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஷட் டவுன் ரொம்ப நாள் நீடிச்சா சமூக பாதுகாப்புக்கு மேம்படுத்தக்கான பணம் வந்து வராத ஒரு நிலைக்கு போயிடும். அதை நம்பி இருக்கும் குடும்பங்கள் ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம், எந்தெந்த ஏரியாக்கள்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பூங்காக்கள், அதாவது தேசிய பூங்காக்கள் வந்து பார்ஷியலாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளே இருக்கிற அந்த ஷாப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்ளோஸில் இருக்கும். மற்றபடி பூங்காக்கள் வந்து மக்கள் போய் விசிட் பண்ணிட்டு வர முடிய ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்ல போகுது.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய சேவைகள், அதாவது எசென்ஷியல் சர்வீசஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து தொடரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது மெடிக்கேர் அண்டு மெடிக்கைடு, வயதானவர்கள் மற்றும் ஏழைகளுக்கான இந்த சமூக சுகாதார திட்டங்கள் வந்து தொடரும்னு சொல்லப்படுது. ஆனால் ஊழியர்கள் பற்றாக்குறையால் இன்டரப்ஷன் வரலாம், ஒரு சில தடங்கல்கள் வந்து இந்த ஷட்டவுனால் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அமெரிக்காவில். சட்டம் பாதுகாப்பு, அதாவது சட்டம் மற்றும் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் பார்டர் ப்ரொடெக்ஷன், அப்புறம் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு மற்றும் விமான சேவைகள் இது எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் தான் இங்கே வேலை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷட்டவுனால். இது வந்து யாரோட ஃபால்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னோட வெப்சைட்டில் டெமோக்ராட்ஸ் தான் இந்த கவர்மெண்ட்டு ஷட் டவுனை வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைமரையும் ஓட்டிகிட்டு இருக்கு, எப்போ ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெமோக்ராட்ஸ் வந்து சட்டவிரோத குடியேறிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அமெரிக்க தொழிலாளர்களின் பேச்செக்கை வந்து அபாயத்தில் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் வந்ததுலேருந்து நமக்கு எல்லாமே தெரியும், இந்த இல்லீகல் மைக்ரெண்ட்ஸு, அப்புறம் இந்த வீசாஸு, இந்த மாதிரி டெம்பரவரி வீசா, அப்புறம் க்ரீன் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி தான் இருந்தார். எல்லாமே அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் வரணும், எல்லாமே அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். அதையே தான் அவங்க கட்சியும் வந்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுஸு, செனட்டு, வெள்ளை மாளிகை எல்லாமே வந்து ரிப்பப்ளிகன் கையில் தான் இருக்கு, அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இவர் மேலே அவர் பழி போடுறதும் அவர் மேலே இவர் பழி போடுறதும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரெண்டு பேருமே செஞ்சு கவர்மெண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறதா வந்து அறிவிச்சிருக்கு. சரி, இது மாதிரி ஏற்கனவே அமெரிக்காவில் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ரெக்கார்ட்ஸ் நிறையாவே இருக்குது. பில் கிளின்டன் பீரியடில் 1995 21 நாள் வந்துட்டு ஷட் டவுன் நடந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த லாங்கஸ்ட் ரெக்கார்டு இதுதான். அதாவது 21 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து அமெரிக்க கவர்மெண்ட்டை ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தது. இதுதான் மிகப்பெரிய அதிக நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பராக் ஒபாமா வந்து 2013 அவர் கொண்டு வந்த சுகாதார சட்டம், அதாவது ஹெல்த் கேர் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தினுடைய காரணமாக 16 நாள் வந்து ஷட் டவுன் வந்து அமெரிக்காவில் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரீகன் பீரியடில் 8 முறை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்துருக்காங்கன்னு சொல்லுறது. ஆனால் இவர் 8 முறை பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், எல்லாமே வந்து 3 நாளுக்கு மேலே நீடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஷட் டவுன், இப்போ வந்து ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து எத்தனை நாள் நீடிக்கும் என்பதை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரிப்பப்ளிகன்ஸ் மற்றும் டெமோக்ராட்ஸ் இந்த ரெண்டு பேர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஃபண்டிங் பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா 60 பேரோட ஓட்டு வந்து தேவைப்படுது அமெரிக்காவில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரல அப்படின்னாக்கா இந்த ஃபண்டிங் பில்லும் பாஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ட்ரம்ப் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கிறது முடிவு வருமானது நமக்கு தெரியல. ஓகே, ஸோ இதனால் இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படும், இந்த ஷட்டவுனால் இந்தியாவில் என்ன மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விசா மற்றும் தூதரக சேவைகள் இந்த துறை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசா ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஏன்னா ஊழியர்கள் குறைபாடு, அதாவது அதிகமான ஊழியர்கள் அங்கே இல்லாததுனால இந்த ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாகவும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் தொழில்நுட்பத்துறையோட இம்பாக்ட், அதாவது H1B விசா விண்ணப்பங்கள் வந்து ப்ராசஸ் செய்யப்படாது. ஏன்னா தேவையான, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அதனுடைய சான்றிதழ் வந்து நிறுத்தப்படுது. ஏன்னா அங்கே ஊழியர்கள் வேலை செய்யாதனால அது நிறுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. புதிய H1B பணியாளர்கள் தடைப்படும். மேலும் வெரிஃபை சிஸ்டம் ஆன்லைன் ஆவதுனால புதிய ஊழியர்களை சேர்ப்பதில் தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரம். அமெரிக்க நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பதை தற்காலிகமாக வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது ஆட்களை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இந்திய ஐடி நிறுவனங்களினுடைய வருவாய் மற்றும் லாபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் என்ன நடக்கலாம்னா, பொருளாதார பணவீக்கம் இந்திய ஏற்றுமதிக்கான தேவையை வந்துட்டு குறைக்கும், அதாவது டிமாண்டை வந்து இது வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே ஐடி செக்டரில் இன்னும் வரல, பட் ஏற்கனவே நமக்கு வந்து அமெரிக்கா ஆல்ரெடி ஒரு 50% டேரிஃப் வந்து போட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கிடையே இதுவும் ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்
மார்க்கெட்ஸ், அதாவது ஷேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து அமெரிக்கானுடைய ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அமெரிக்காவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷட்டவுன் வர்றதுனால உலகளாவிய சந்தையில் வலட்டைல் வந்துட்டு இருக்கக்கூடும். ஸோ இந்த வலட்டைல் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்திய பங்கு சந்தையிலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சிறிய அல்லது தற்காலிக சரிவும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் ஆராய்ச்சி, அதாவது எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் இது போன்ற கூட்டாட்சி நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பணிகள் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விஞ்ஞானிகள் கூட்டு ஆராய்ச்சி பணிகளில் பாதிக்கப்பட்டு மாணவர்களுக்கான கல்வி கடன் மற்றும் மற்ற சில ரிசர்ச்சுகளும் வந்து தடைபடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது, அதாவது அமெரிக்கா வந்து ட்ரம்ப் அவருடைய அரசாங்கம் கவர்மெண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து பார்ஷியலாக தான் ஒர்க் பண்ணுது. சில எம்ப்ளாயிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலரி இல்லாமல் தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இந்த பே பில்லை வந்துட்டு டெமோக்ராட்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணலை. அந்த ஓட்டிங் வராததுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது எத்தனை நாளில் இது முடியும்னு நமக்கு தெரிய வரல. அதனால் ஒரு சில செக்டார்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்பும், மெஜாரிட்டி ஆஃப் செக்டார்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அமெரிக்காவோட ஷட் டவுன் ப்ளஸ் அதனால் இந்தியாவில் என்ன ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.